இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு போகிறோமே. அம்மா தாத்தா பாட்டி வீட்டுக்கே போகிறோமா? இல்லைடா கண்ணா, இந்த தடவை தாத்தா பாட்டியோட வில்லேஜ்க்கு போகிறோம். 3 மாதம் அங்கே தான் இருக்க போகிறோம். 3 months I'm going to be bored then. இல்லைடா கண்ணா, அவனுக்கு போரெல்லாம் அடிக்காது. அங்கே மதுமிதா இருக்கா, அவன் கூட விளையாடிக்கோ, டைம் ஜாலியாக போகும். Okay, let's see. ஹாய் தருண், எப்போ வந்த? நேற்று தான் வந்தோம். எங்க ஊர் பிடிச்சிருக்கா? No, I'm so bored. What do you guys do here? நீங்க என்னெல்லாம் உங்க ஊர்ல விளையாடுவீங்க? சைக்கிளிங் பண்ணுவோம், ஸ்கேட்டிங் பண்ணுவோம், ஸ்விம் பண்ணுவோம், ஜூக்கு போய் அனிமல்ஸ் பார்ப்போம். We make pizza with friends. எங்க வீட்ல டாக் இருக்கு. I play with my dog. We go to the play area and have lots of fun. நாங்க என்னெல்லாம் விளையாடுவோம்னா, ஆத்துல குளிப்போம், மரத்துல ஏறுவோம், பட்டாப்பூச்சி பிடிப்போம், கூட்டாஞ்சோறும் ஆக்குவோம். அப்புறம் எங்க வீட்ல ஆடு கோழி இருக்கும், அதுக்கு கூட கூட விளையாடுவேன். அப்புறம் வயல்ல கூட விளையாடுவோம். What is that, Bayu? Is that your play area? ஆமா, எங்களுக்கு வயல் தான் play area. Hey, let's go to your play area then. இதுதான் எங்க வயல். Wow, இவ்ளோ பெரிய play area வா? என்ன பண்ணுவீங்க இங்க? சமப்படுத்தி ஏர் உழுது அதுக்கப்புறம் விதை விளைப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சீடிங் பண்ணுறாங்க. சீட்ஸ் வளர வளர அதனோட தண்ணி அளவை டெய்லி செக் பண்ணுவாங்க. சீட்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். ஒரு சீடிங் பண்ணுறாங்களா, அப்புறம் என்ன பண்ணுவாங்க?
பேபிப்பேன். No, count is not there. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஏன் எல்லாத்தையும் பண்றீங்க? பெரிய பிளான்ட் மாமி பிளான்ட்டா மாறிடுச்சுயா? ஆமா, இதுதான் அறுவடை காலம். நாத்து இந்த மாதிரி பெருசா வளர்ந்தா அதை கதிர்னு சொல்லுவாங்க. சரியான காலம் பார்த்து கதிர் முத்தின உடனே அறுவடையே ஆரம்பிச்சிடுவாங்க. இது உழவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான காலம். Okay, what are they doing after cutting the Kadir? Are they playing pillow fight with it? அது pillow fight இல்ல. அவங்க கதிரை அடிச்சு நெல்லை தனியா பிரிப்பாங்க. பிரிச்ச நெல்லை உயரமா தூக்கி கொட்டினா நெல்லையும் தூசியையும் தனியா பிரிச்சிடும். இந்த நெல்லுல இருந்து எடுக்கிறது தான் அரிசி. ஓ, நாங்க பூஜா கிராசஸ்ல இருந்து வாங்கிடுவோம். நாங்க விளைவிக்கிற அரிசியை தான் நீங்க பூஜா ப்ராசஸ்ல இருந்து வாங்குவீங்க. இந்த நல்ல விளைச்சலுக்கு நன்றி சொல்லதான் பொங்கல். அது மட்டும் இல்ல, சன்னுக்கு, ரெயினுக்கு, ஃபார்மர்ஸ்க்கு, மாட்டுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி கொண்டாடுறது தான் பொங்கல். உங்க ஊர் தேங்க்ஸ்கிவிங் தான் நம்ம ஊர்